தமிழ்நாட்டோட தேவை தளபதி அவர்கள். காலம் டிசைட் பண்ணுங்க, பண்ணிருச்சுன்னு நான் சொல்லுவேன். தளபதி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். த கிரேட்டஸ்ட் பொலிட்டிஷியன் ஆஃப் ஆல் டைம் இன் தமிழ்நாடுன்னு தளபதி பேரை கண்டிப்பாக படிப்பாங்க இன்னும் வருங்காலங்களில். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிவிக்கே தோழர் ஏஎஸ்கே பேசுகிறேன். தளபதி அவர்கள் அடுத்து எம்ஜிஆர் ஆவாரா? எம்ஜிஆர்னு ஒருத்தர் தான், விஜயால் எம்ஜிஆரில் ஆக முடியாதுன்னு நிறையா டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஒரு டிவிக்கே தோழராக என்னோட தாட்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கடைசியாக டிபிக்கலாக ஒரு பதில் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு கோவம் வரலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட போய் நம்ம ரீச் பண்ணணும், குடிசைக்கு ரீச் பண்ணுவோம். ஆனால் அப்போ வந்து ஒரு வைப்பு இருந்துச்சான். என்னன்னா, எல்லா மக்களிடையும் ஒரு தலைவர் வேணும், ஒரு நல்ல தலைவர் வேணும், நம்ம ஓட்டு போடணும், அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கணும், சிஎம் ஆக்கணும்னு ஒரு வைப், பாசிட்டிவ் வைப் இருந்துச்சா. உண்மையிலுமே அந்த காலகட்டத்தில் நம்மளாம் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்களோட மனநிலைமை என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு தளபதி அவர்களுக்கு பாசிட்டிவ் வைப் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 2026 எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்கு பதில் சொல்லும். அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த காலத்தில் மக்களுக்குலாம் படிப்பொருள் இல்லை, சினிமா பார்த்து அப்படியே போட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அந்த காலத்து மக்களை அவ்வளோ குறைவாக இட போடுறீங்க. அந்த கால சூழ்நிலை இப்படிலாம் இருந்துச்சு. நாட் லைக் தட். அந்த காலத்து தேவை எம்ஜிஆர் அவர்கள். இந்த மாடர்ன் டேல இந்த காலத்தோட தேவை, தமிழ்நாட்டோட தேவை தளபதி அவர்கள். அதனால் காலம் டிசைட் பண்ணுங்கள், பண்ணிருச்சுன்னு நான் சொல்லுவேன். விஜய் வந்து எம்ஜிஆரால் ஆக முடியாது, ஆகவே முடியாது, எம்ஜிஆர்னா ஒருத்தது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். 2018 சர்க்கார் படம் முடிச்சதுக்கப்புறம் தளபதி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார், அதை ஷேர் பண்ணிக்கிறேன். தளபதி அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி வந்து நீங்கள் வந்து நடிச்சுருங்க, பொலிட்டிக்கலையும் வாங்கன்னு சொன்னதுக்கு, ஃபேன்ஸ் சொன்னதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, தளபதி அவர்கள் எம்ஜிஆர் இஸ் எ லெஜண்ட், அவர் ஒரு லெஜண்டுப்பா, அவர் மாதிரிலாம் நம்ம ரெண்டும் பார்க்க முடியாது, நம்மளால் பார்த்தா ஒன்றா நடிக்கணும், இல்லை அரசியல் பண்ணணும், அரசியலுக்கு வந்தால் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்படி தளபதி பார்வையில் எம்ஜிஆருக்கு அவ்வளோ மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னு ஒருத்தர் விஜயால் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு நம்ம முன்னாடி சொன்னோம், நிறைய டாக் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தளபதி வந்து ஃபியூச்சர், அதாவது எதிர்கால குழந்தைகள் படிப்பாங்க. த கிரேட்டஸ்ட் பொலிட்டிஷியன் ஆஃப் ஆல் டைம் இன் தமிழ்நாடுன்னு தளபதி பேரை கண்டிப்பாக படிப்பாங்க இன்னும் வருங்காலங்களில். கடைசியாக ஒன்று சொல்லணும், தளபதி அவர்கள் அடுத்து எம்ஜிஆர் ஆவாரா ஆக மாட்டாரெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்லிக்கிறேன், முதல் விஜயா, முதல் தளபதியா தமிழ்நாட்டுக்கு இருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.